ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இது எனக்கு ஒரு ஆள் தந்துருமா, அரபு உள்ள கஹவத்தூள் உண்டு. ஆனால் இதில் ஒரு காப்பி வாடை போல் அடிக்கிற வாயில் வச்சு பார்த்தேன். மணக்கத்தான் செய்கிற, ஆனால் நிறைய இதில் என்னமெல்லாமோ சேர்த்திக்கிறாப்புல தெரியுது. நான் வாசிக்க தெரியல அரபு இது. அதான் நான் சொன்னேன், நல்லா தான் இருக்குது, காப்பி வாடையெல்லாம் போல் மணக்குது. நான் சொன்னேன் இருக்கட்டும், அதில் ஏதாவது நல்ல சாமான்கள் தான் சேர்ந்திக்கும். என்ன செய்யணும், நம்ம ஊர் முறைப்படிக்க அலிமதுரம், நன்னாரி வேறு, காரத்துக்கு சுக்கு, மிளகு எல்லாம் நல்லா திரித்து இதோட குழப்பிடணும். குழப்பி போட்டு ரொம்ப ஜோராக்கி இதில் வாசனையும் ஒன்றா சேர்ந்து இதில் ஒரு காப்பி மனம் வருது. அதுக்கு நம்ம அந்த நல்ல டீ தூள்னு கொஞ்சம் போடுவோம். இஞ்சியும் தட்டி போட்டு இதில் ஒரு கரண்டி அள்ளி போட்டால் நல்லா மணத்து கிடக்குன்னு நினச்சிக்கிட்டிக்கிறேன். அதை போட்டால் அது போடலான்னு நினைக்கிறேன். அதான் போடணும். ஒரு ரப்பி நிறைய வந்திக்கிறேன். ஏலக்காய் போட்டது விளங்குறது என்னமோ நிறைய போட்டிக்கிறோம். நம்மளுக்கு அந்த வாசனை தான் பிடிக்கும். அதெல்லாம் இன்ஷால்லாம் அந்த வாசனை போடணும். ஏலக்காய்லாம் போட்டு எல்லாம் நிறைய போட்டிக்கிற பவுடர். ஏதோ நல்ல ஐட்டமாக தான் இருக்கும். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். அந்த 5 சாமான் போடாமல் வளமாக சாமான் 5 சாமான் அதை திரித்து குழப்பணும். என்னது, அலிமோதிரம், சுக்கு, மிளகு, ஏலக்காய் நிறைய போட்டனால ஏலக்காய் தேவைப்படாது. வேறு என்னது, சித்திரத்தை இல்லை, அலிமோதிரம், சுக்கு, நன்னாரி வேறு இம்புட்டி திரித்து இதில் குழப்பி வச்சிடணும். நோம்பு நேரம் காவா போட்டு குடிச்சிக்கிற வேண்டியதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வானான்னு சொல்ல முடியுமா? நல்ல இது ஒரு வகையான மனமாக வைக்கணும்.